இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, நீ ராகவ மாமாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட வர வச்சிரு. பிருந்தா, விஜய்க்கு நம்ம ஊருக்கு போய் பொங்கல் வைக்கிற விஷயம் தெரியணும். அதுக்கேத்த மாதிரி பேசு. ஆமா, இப்ப எதுக்கடி நீ அவளை போய் உசுப்பேத்தி விடுற? அவ வரணும்டி. அவ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்பதான் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒத்துமையா நின்னு அவளுக்கு பதிலடி கொடுப்பாங்க. இத்தனை நாளா அவ பண்ண வில்லத்தனம் நமக்கு ரொம்ப கெடுதலா தான் இருந்துச்சு. முத தடவையா அவளால ஒரு நல்லது நடக்கட்டுமே. பிருந்தா, நீ போய் வேலைய ஆரம்பி. ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் சரி வள்ளி, உன் மனசுக்கு அங்க போனா தான் நிம்மதினா போயிட்டு வருவோம். கார்த்திக், கார்த்திக், என்ன? நம்ம ஊருக்கு குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம். ரெடி ஆயிடுங்க. என்ன திடீர்னு? எல்லாம் திடீர்னு தான். இல்ல பிருந்தா, எனக்கு மைண்ட் சரியில்லை. ராகவன் வேற அங்க தனியா இருக்கான். ஐயோ, நீங்க வேற. ராகவன் மாமா வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஃபேமிலில மொத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறோம். ராகவன் என்ன இது? விக்கெட் விழுன்னு பார்த்தா குடும்பமா பொங்கல் வைக்க போறாங்க. என்ன விளையாடுறியா? ராகவன் வரவே முடியாதுன்னு சொல்லிருப்பானே. எப்படி வரேன்னு ஒத்துக்கிட்டான்? அதான் ட்ரிக்கு. என்னதான் விலகி இருந்தாலும் குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தை விட்டு கொடுத்துருவாரா? குடும்பமா போறோம், பொங்கலை கொண்டாடுறோம், ராகவன் மாமா மனச மாத்துறோம். ஓகே, சரி. போலாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சேப்பா. எல்லாம் சேர்ந்து தானே வந்தோம். இல்லடா, இப்ப எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டேன். டேய், அவரு ராகவன் வந்தாச்சான்னு கேக்குறாரு. அப்பா, ராகவன் வரேன்னு சொல்லிருக்காப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நான் ஒண்ணும் அவனை பத்தி கேட்கலையே. இப்ப எதுக்கு இவருக்கு இவ்வளவு வீம்பு? ஏற்கனவே பல வருஷமா என்கிட்ட பேசாம தள்ளி வச்சிருந்த மாதிரி இப்ப அவனை நடத்துறாரா? டேய், என்னடா இப்படி பேசுற? அவன் பண்ணது தப்பு தானே. அந்த வருத்தம் அண்ணனுக்கு இருக்கும்ல. எப்பவுமே அந்த வருத்தத்தெல்லாம் நாள் கணக்கா வளர்த்தக்கூடாது. வளர்த்துனா பழக்கமாயிரும். அப்புறம் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசவே முடியாது. கொஞ்சம் பேசி புரியவை. ஆமா, எப்படி வந்த? பஸ்ல.
இப்ப எதுக்கு நீ இவ்வளவு வீம்பு பண்ணிட்டு இருக்க? நாங்க கார்லயும் நீ பஸ்ல வர்ற அளவுக்கு ஆயிடுச்சோ? ஏய், மரா விடு, பரவாயில்ல. பின்ன என்ன கோலத்துல வந்து நிக்கிறான்னு பாரு. சரி, ஒரு விஷயத்தையும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு ராகவா, நமக்குள்ள என்ன சண்டை வேணா நடந்துட்டு போகுது. எங்க மேல நீ எவ்வளவு கோவத்துல வேணாலும் இரு, ஆனா தயவு செஞ்சு பிள்ளை பண்ணாத. பொது இடத்துல எல்லாம் இப்படி காமிச்சிட்டு இருக்காது. அதான் கார்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்புறத்துக்கு நீ பஸ்ல வரணும்? ஐயா, நீ பெரிய முதலாளி, பெரிய கடை வச்சிருக்க, கார்ல வரலாம். ஏன் உனக்கு வேணும்னா ஃப்ளைட்ல கூட வரலாம். நான் அப்படி இல்லைல்ல, இப்பதானே கடை ஆரம்பிச்சிருக்கேன். என்னால பஸ்ல தான் வர முடியும். சிவனெல்லாம் திருத்தவே முடியாது. டேய் டேய் மரா மரா, வாடா. வாடா போலாம் வா. மச்சான் இந்தா வரேன். சோ இவ மூஞ்சில முடிச்சாலே. என்ன மச்சான் முன்னாடி வந்துட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல மச்சான், வர வழியில ஒரே டிராபிக், கார்ல வேற வந்தோமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பொங்கல் வச்சிட்டாங்களா? இனிமேதான் வைப்பாங்கல்ல, வச்சிடலாம் மச்சான். வாங்க வாங்க உள்ள வாங்க, வாமா வாங்க மச்சான், எல்லாரும் வாங்க உள்ள வாங்க. இந்த சூனிய பொம்மை எங்க வந்துச்சு? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வாடா. டேய், அவளுக்கு இன்னைக்கு டேய், பொங்கல் போட்டு நீ வேண்டியது வாடா. வா. மரா, போலாமா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறாரு? அது திடீர்னு அவனுக்கு நாக்குல கொடுக்கு முளைச்சிருக்கு. புதுசா கொடுக்கு முளைச்ச தேனு கொட்டி கொட்டி பழகும்ல, அதான் கொட்டி கொட்டி பழகுறான். நீ கண்டிக்காத, விடு. வா, நம்ம பொங்கல் வைப்போம். ஏன் பொங்கவே மாட்டேங்குது? பிருந்தா, வள்ளியம்மா, பொங்கல் பொங்கிடுச்சா? இல்ல வள்ளியம்மா. ம்ஹும். ஆ, பொங்கிடும் பொங்கிடும். வீராக்கா, உனக்கு? இல்லடி பொங்கல. இப்ப பொங்கும் பாருங்க. ஏய், ஏய் பிருந்தா, பிருந்தா ஏய். எதுவும் பண்ணாதிரு. கண்மணியோட பொங்கல் முதல்ல பொங்கட்டும், நீ கொஞ்சம் பேசாம இரு. ம். ஓ, அதுக்குதான் எல்லாரும் பிளான் பண்ணி அடுப்ப மெதுவா எரிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, சரி 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 சரி.